ஹாய் விவஸ், வெல்கம் டு கிக்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே டேஸ்டியான எக் பிரெட் ஆம்லெட் ரெசிபி எப்படி செய்யுதுங்கிறத பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாமே தந்திருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்குறோன்றதை பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்கள். நம்ம இதில் முட்டை 2 அடித்து போட்டுக்கலாங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், மஞ்சத்தூளும் போட்டுக்கிறோம், உப்பு ப்ளஸ் மிளகுத்தூள் எல்லாமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டருமே 1 to 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே அடித்து எடுத்துகிட்டு நம்ம இப்படி நம்ம பேனில் ஊற்றி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குங்க. இது போல் நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னு சொன்னால் பீட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ரொம்ப ப்ளஃபியாக நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கொத்தமல்லி எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபுல்லாகவே பீட் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம அடித்து எடுக்கும்போது முட்டையை ரொம்ப அதிகமாக அடிக்கக்கூடாதுங்க. தேவையான அளவு மட்டும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அதிக நேரம் அடிச்சோன்னு சொன்னால் அது ரொம்ப ஃப்ளஃபியாக உங்களுக்கு வராமல் இருக்கும். பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் போட்டு எடுத்துக்கலாம். இது போல் நம்ம நல்லா ஃபுல்லாகவே ரவுண்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பட்டர் சேர்க்கறதுனால முட்டை ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி 2 பீஸ் நம்ம பிரெட் ஆம்லெட் வச்சு எடுத்துக்கலாம். பிரெட் துண்டுகளை 2 பக்கம் நம்ம இதே மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வச்சு எடுத்துக்கணும். நம்ம இதில் கெச்சப்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நடுவில் நீங்கள் புதினா சட்னி இல்லை கார சட்னி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இடையில சீஸ் வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். இது பாருங்கள், ரொம்ப நல்ல ஃப்ளஃபியாக டேஸ்ட் நமக்கு வந்திருக்கு. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சீக்கிரமாக கருகி போயிடும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பட்டர் ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் வர நம்ம நல்ல டேஸ்ட்டாக திருப்பி போட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடும். கரம் மசாலாவும் இந்த மசாலா கூட ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே உங்கள் வீட்டில் இது போல் எக் பிரெட் ஆம்லெட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன வியூஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.